வணக்கம் நண்பர்களே, இது ஜாக்கோ வெள்ளித்திரு. ஜனநாயகன், பராசக்தி என இரு படங்கள் பொங்கல் பண்டிகைக்கு வரவிருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக ஜனநாயகன் படம் இந்த பொங்கலுக்கு வெளியாகாததால் பராசக்தி மட்டும் வெளிவந்தது. பின்னர் வா வாத்தியார், தலைவர் தம்பி தலைமையில் உள்ளிட்ட படங்கள் வெளியானது. பொங்கலுக்கு வெளியான படங்களில் எந்த படம் மக்கள் மனசை கவர்ந்தது, பாக்ஸ் ஆபீஸில் பட்டைய கிளப்பச்சுன்னு வாங்க இப்போ பார்க்கலாம். ஜனநாயகன் பராசக்தியின் தொடங்கிய பொங்கல் பந்தயத்தில் ஜனநாயகன் வெளியேறியதால் பராசக்தி மட்டும் வந்தது. ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருந்த கார்த்தியின் வா வாத்தியார் திரைப்படம் திடீர்னு பொங்கலுக்கு வந்தது. இது கூடவே ஜீவாவோட தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படமும் வெளியானது. ஜனவரி 10 ரிலீஸ் ஆன சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படம் வெளியான 10 நாட்களில் உலகம் முழுவதும் 80 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. ஜனவரி 14 போகி பண்டிகையில் வெளியான கார்த்தியின் வா வாத்தியார் படம் 4 நாட்களில் உலகம் முழுவதும் 10 கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது. எதிர்பாராத விதமாக வசூல் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஜீவாவின் தலைவர் தம்பி தலைமையில் ஜனவரி 15 வெளியான இந்த படம் 3 நாட்களில் உலகம் முழுவதும் 11 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செஞ்சிருக்கு. இந்த 3 படங்களில் ஜீவாவோட தலைவர் தம்பி தலைமையில் படத்துக்கு தான் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறதா மக்கள்கிட்ட இருந்து தகவல்கள் வெளிவருது. இன்னும் வசூல் சாதனையை தலைவர் தம்பி தலைமையில் படம் நிகழ்த்தும் என்று எதிர்பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்கள் கருத்துக்களை தயங்காமல் பதிவு செய்யவும். நன்றி, வணக்கம்.